பெரிய ஹீரோக்களை பார்த்து பயந்து போற அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல கரடு முரடா நடந்துக்கிற டைரக்டர்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாலா. தமிழ் சினிமாவில் ரொம்பவே தீவிரமான படைப்பாளிகள்ல ஒருத்தர் டைரக்டர் பாலா. அவரோட படங்கள்ல நடிப்பு, உடல் மொழி, கதாபாத்திரத்தோட உணர்ச்சி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தனித்துவமா தெரியும். சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள் இந்த மாதிரி படங்கள்ல நடிகர்கள் கிட்ட இருந்து அந்த நடிப்பை வாங்குறதே மிகப்பெரிய விஷயம்தான். பாலாவோட ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்திருக்கீங்களா? அது குறித்து பல நடிகர்கள் பேசியிருக்காங்க. ஒரு காட்சியில அவர் எதிர்பார்க்கக்கூடிய உணர்ச்சி கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நடிக்க சொல்லியே டார்ச்சர் பண்ணுவாரு. அந்த காட்சி பாலாக்கு பிடிக்கிற வரைக்கும் நீ எவ்வளோ பெரிய ஹீரோவா இருந்தாலும் திரும்ப நடிச்சு தான் ஆகணும். அதனாலேயே செட்டில் அவர் கூட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் ரொம்ப கடுமையா பேசுவார் அப்படின்னும் நிறைய ஹீரோக்கள் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷங்கர். பிரம்மாண்டத்துக்கு பெயர் பெற்ற டைரக்டர் ஷங்கர். ஷங்கரோட படம் அப்படின்னாலே பெரிய செட், அதிகமான தயாரிப்பு வேலை, பலவிதமான பிளான்ஸ், பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு எல்லாமே இருக்கணும். ஒரு சின்ன காட்சியா இருந்தாலும் அது ஸ்கிரீன்ல பிரம்மாண்டமாவும் சரியாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஷங்கர் நிறைய வேலைகள் பார்ப்பாரு. அதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் காலி. அதனாலேயே நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே திட்டமிட்டபடி ஷங்கர் சொல்றதையே கேட்பாங்க. இந்தியன், அந்நியன், எந்திரன், சிவாஜி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பெர்ஃபெக்ஷன் இல்லாம எடுத்துக்கவே முடியாது. சில நேரங்கள்ல ஷங்கரோட வேலையில ரொம்ப ரொம்ப கடுமையான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னும் நிறைய ஆக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மணிரத்னம். அமைதியா பேசினாலும் தன்னோட வேலை விஷயத்துல ரொம்ப ரொம்ப கண்டிப்பான டைரக்டர்ல ஒருத்தர் மணிரத்னம். ஒரு காட்சியில நடிகர் எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும், எந்த அளவுக்கு உணர்ச்சியை வெளிப்படுத்தணும் அப்படின்றத மணிரத்னம் தான் சொல்லுவாரு. தேவையில்லாத ஓவர் ஆக்டிங்க அவர் எப்பவுமே விரும்பினது கிடையாது. நாயகன், ரோஜா, பம்பாய், கன்னத்தில் முத்தமிட்டால், ஓகே கண்மணி, பொன்னியின் செல்வன் அப்படின்னு இது வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணாத படங்களே இல்ல. இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே மணிரத்னம் தான். செட்ல இவரை யாருமே எதிர்த்து பேசக்கூடாது. இவர் சொன்னதை மீறி அதிகமாவும் பண்ணக்கூடாது, கம்மியாவும் பண்ணக்கூடாது. இவர் என்ன சொல்றாரோ அதை தான் பண்ணணும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது செல்வராகவன். தன்னோட கேரக்டரோட மனநிலையை ரொம்ப ஆழமா உருவாக்கக்கூடிய டைரக்டர் தான் செல்வராகவன். அதனாலேயே நடிகர்கள் இவரோட கற்பனையில இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நடிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, ஆயிரத்தில் ஒருவன் இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்களேன். இது எல்லாத்துலயுமே மெயின் கேரக்டர் கிட்ட ஏதோ ஒரு சைக்கோத்தனம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கே படாத பாடு பாடணும். தன்னோட காட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றதுல தெளிவான பார்வை எப்பவுமே செல்வராகவனுக்கு இருக்கும். அந்த பார்வைக்கு ஏற்ற நடிப்பு கிடைக்கிற வரைக்கும் அவர் செட்ல நேரடியாகவும் கண்டிப்பாவும் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில ஆக்டர்ஸ்.